விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசியினருக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம். கேது பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 5இல் உள்ள ராகுவால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வந்து போகும். பூர்வ சொத்து பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். ராகுவினால் எதிலும் வேகத்தை விட விவேகத்தை கடைபிடிக்க வேண்டும். புதுவிதமான சிந்தனைகள் மற்றும் கற்பனைகள் மேம்படும். குழந்தைகளின் வழியில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து விலகும். உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். லாபத்தை மேம்படுத்தும் சில சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும். கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். புதுமையான செயல்களில் ஆர்வம் மேம்படும். குணநலன்களில் மாற்றம் ஏற்படும். தாய் மாமன் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும். மறைமுக தகவல்களை புரிந்து கொள்ள வேண்டும். போட்டி பந்தயங்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். அரசு சார்ந்த பணியில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஓரளவு பண வசதி தங்களுக்கு மேம்படும். ஆன்மீக பணிகளில் தெளிவு உண்டாகும். அடிக்கடி கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். அயல்நாட்டு பயணங்கள் கைகூடும். கடினமான வேலைகளை எளிதாக முடிப்பீர்கள். மூத்த சகோதரர் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பான பயணங்கள் அடிக்கடி அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில காரியங்கள் தாமாகவே வந்து முடியும். உடல் ஆரோக்கியம், சிறு சிறு உடல் நோய்கள் வந்து போகும். ஏனென்றால் விருச்சிக ராசியினருக்கு சனி பகவான் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்கிறார். கால்வலி, கணுக்கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி இருக்கும். ஆகவே நல்ல சிகிச்சை தேவை. அடுத்து இடது காது தொடர்பான பிரச்சனைகள் வந்து குறையும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள், ஒரு பக்கம் வரவு ஒரு பக்கம் செலவு உண்டாகும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை மற்றும் அதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும். விளையாட்டு செயல்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். இணைய முதலீடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவு எடுக்க வேண்டும். சிறு சிறு முதலீடுகளின் மூலம் சேமிப்பை மேம்படுத்த வேண்டும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் ஏற்ற இணக்கமான சூழ்நிலை வந்து விலகும். சக ஊழியர்களை பற்றிய புரிதல் மேம்படும். யாரை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது. உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். வியாபாரிகளுக்கு வேலையாளர்களின் ஒத்துழைப்பு திருப்தியை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி விருச்சிக ராசினருக்கு ராகுவினால் பாதிப்பு, கேதுவினால் சாதிப்பு. கோவிலுக்கு சென்றால் ராகுவுக்கு துர்க்கையை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.